ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது அனதர் ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங்கோட ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்ரீ அன்னபூர்ணா. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜ் ஹோட்டல்னு கூட சொல்லலாம். இந்த சரௌண்டிங்கில் அன்னபூர்ணா ஹோட்டல்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு ஹோட்டல் நல்லாவே தெரியும். ஸோ எங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்கிங் நல்ல ஸ்பேசஸாக இருக்குது. ப்ளஸ் இவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன், ஆஃப்டர்நூன் லஞ்ச், ஈவினிங் டின்னர் வரைக்கும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மெயின் ரோட்டில் ஊட்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஹோட்டல் கூட இதை சொல்லலாம். இந்த அன்னபூர்ணாங்கிறது இவங்களோட ஃபெமிலியர் பிராண்ட் நேம் கூட இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட நாங்கள் மார்னிங் மேட்டுப்பாளையம் வந்திருக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணோம். ஸோ இட்லி, பூரி, தோசை, ஆப்பம் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா லஞ்சுன்னு ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே எங்களோட இதில் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறக்காண்டி தான். ஸோ இந்த இதெல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட லஞ்சை விட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. லஞ்சும் ஓகே தான், பெட்டர் தென் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹோட்டலை கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணலாம். இந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோட்டில் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் கிராஸ் பண்ணி, ஆத்துப்பாளையம் கிராஸ் பண்ணி ஓடந்துறைன்னு ஒரு இடத்துக்கு வரணும். ஸோ அந்த இடத்துல வரும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸான பார்க்கிங்கோட இந்த ஹோட்டல் இருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வேணு பிரியாணி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து 2 பில்டிங் அடுத்தது தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த திண்டுக்கல் வேணு பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா A2B இருக்குது. A2Bயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் வைஸாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். A2Bயை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 தான் வந்து இங்கே வந்து லஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வந்து உங்களுக்கு 100 ரூபீஸ்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. இது A2Bலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் ஆகும். ஸோ இதான் அந்த A2Bயோட லொக்கேஷன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்பேசியஸான ஒரு மலையடி வாரத்தில் நல்ல ஒரு சில்லு கிளைமேட்டில் நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹோட்டலை நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹோட்டலுக்கு அடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் தண்டர் இருக்குது. ஸோ பிளாக் தண்டர்லேருந்து உங்களுக்கு ஹில் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரௌண்டிங் ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊட்டி உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஊட்டிக்கு வரும்போது மறக்காமல் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். அதோட ரிவ்யூ வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படின்னா தான் மற்றவங்களுக்கும் நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வந்து பார்க்கிங் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. ஃப்ரீ பார்க்கிங் தான். செக்யூரிட்டிஸோடு உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து சேஃப்டியாக அனுப்புறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களோட டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மலையடி வாரத்தில் நல்ல ஒரு கூல் கிளைமேட்டில் நீங்கள் வந்து பியூர் வெஜ்ஜை வந்து உங்களோட ஃபுட்டு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணலாம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பாய்.